ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியப்பொடி பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இல்லை வேறு யாராவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க, இல்லை எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அதேமாதிரி ஒரு சில கணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேன் சாமி, ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொடி பிரயோக முறை. அதாவது வந்து இந்த வசிய பொடி, அதாவது வந்து ஒரு மூலிகை பொடியில் வசிய மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்து அதற்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வசிய ஆற்றலை ஏற்படுத்தி அதை நீங்கள் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை அவங்க போக வர இருக்கக்கூடிய பாதையிலையோ அந்த மாதிரி நீங்கள் தூவி விடும் பொழுது அவங்க பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ மீண்டும் அவங்கள மனம் திருந்தி வெகு விரைவில் அவங்களா தேடி வந்துடுவாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க, பிரிஞ்சு போகல, ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய துணை, இல்லைனா அவங்க வந்து தூங்கக்கூடிய இடம், இல்லை அவங்க மேலே இப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தி அதற்குண்டான பலன் பெறலாம்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெல்வேலன் மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த வெல்வேலன் மூலிகையினுடைய பட்டையை வந்து நீங்கள் முறையை எடுத்துக்கணும். சரிங்களா? அது வந்து அந்த மூலிகை வந்து நல்லா மரமாகவே வளர்ந்துருக்கும். அந்த மரத்துலேருந்து பட்டையை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்து முறையாக நல்லா இடித்து சூரண மாதிரி செய்துக்கணும். சூரண மாதிரி செய்து இது கூட வந்து சாம்பல் வந்து சேர்த்திக்கணும். சாம்பல் சேர்த்து சிறிதளவு ஐங்கோல தைலமும் வந்து இதோட சேர்த்துக்கணும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சேர்த்து நல்லா வந்து நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வெயில் படாத இடத்துல வச்சு இந்த பூஜை வந்து முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது இந்த ஆற்றங்கரை ஓரமாகவே பீடம் அமைச்சு பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து தலவாழையில் விரித்து அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த சாம்பலை வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா பரப்பி விட்டு அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு காராம்பஷம் நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கணும். சரிங்களா? நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு முறையாக அதற்குண்டான பாடையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுத்து கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இப்படி இந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே வந்து இப்போ நீங்கள் 3ஆம் பிறை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து 1008 வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக வந்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு ஆணைங்கன் பட்ட சட்டியிலையோ அந்த மாதிரி இல்லைன்னா எதனாவது வந்துட்டு குடுவை இருந்ததுன்னா அந்த குடுவையில் இதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ இதை வந்து நீங்கள் வந்து முறையாக பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றங்கிறது கண்கூடவே நீங்கள் பார்க்கணும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே வளர்ந்துடக்கூடிய முறை இது. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.